இந்த நாளிலேயும் கர்த்தருடைய சில செப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் நிறைய பிள்ளைங்க யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. குடிச்சிக்கிட்டு வெறித்தனமாக போதைகளை போட்டுக்கிட்டு நிறைய இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த கிரியில் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவன் அக்கினியை போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கிரியில் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜனங்கள் விடுதலை பெற்றுருவாங்க. அதனால் நம்ம ஜெபித்த குறிப்பு ஜெபிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஜெபித்த குறிப்பு டெய்லி ஜெபிக்கணும். குடும்பத்துக்காக நம்ம டெய்லி ஜெபிக்கிறது மாதிரி தேசத்துக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக, இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிப்பட்ட மக்களுக்காக நம்ம அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். அதனால் தேவனுடைய கண்களை பிள்ளைகளாக்கி நம்ம எல்லாருமே கண்களை முடிச்சு ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. இந்த வெளியிலையும் கூட தகப்பனே, குடித்து விரித்து அழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்படைய கருத்தில் வைக்கிற தகப்பனே, கத்தாவே இந்த பிள்ளைகளும் ரத்தத்தினால் விடுதலை பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஏதோ ஆட்டு வாக்கில் குடித்து தகப்பனே, இது இப்படி அடிமையாக்கிட்டுன்னு சொல்லி தகப்பனே நிறைய பிள்ளை கண்ணீர் வடிப்பாங்க தகப்பனே. நண்பர்கள் சொன்னதுனால இந்த கஞ்சாக்கில் போட்டேன், இந்த போதையை போட்டேன், இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அதுங்க தகப்பனே எதிர்காலத்தை சூனியமாகித்து கொண்டு இருக்காங்கப்பா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா, நீர் தான் தகப்பனே போய் விடுதலை கொடுக்க முடியும் தகப்பனே. லெய்யூன் என்று பிசாசு பிடித்த ஒரு மனிதன் கல்லறையில் கடந்து தகப்பனே சோதரியா கழுகளாலை உடம்பை கிரி கொண்டு இருக்கும்போது கர்த்தவனை தேடி போய் தகப்பனே அவனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து அந்த மனிதனை ஒரு மனிதனாய் மாற்றி அவனை குடும்பத்தோடு சேர்ந்த தேவனை இந்த நாள் குடித்து வரி தலைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்படைய கருத்து ஒப்பு கூட ஜெபிக்கிறப்பா. அவங்களெல்லாம் கர்த்தருடைய கரம் பரிசுத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். விலையேற பெற்ற ரத்தத்தை அடரை செல்விலை சிந்தும் ரத்தத்தினால அவங்களை கழுவி அவங்களை பரிசுத்தப்படுத்தி ரச்சிங்கப்பா. குடிப்பழக்கத்துக்கு அடிபட்டு எடுக்கிற பிள்ளைகளை கல்வா ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி ரச்சிங்கப்பா. ரட்சிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ரட்சித்து தாறுமாண்டவர் பிள்ளைகளை ரட்சியமாண்டவர் உங்கள் ரத்தத்தினால கழுவுங்கப்பா. கத்து கிரியை செய்யுங்க தகப்பனே, கிரியை செய்யுங்கப்பா. போதை பழக்கத்துக்கு கிடக்கிறப்ப எல்லா பிள்ளைகளையும் ஏசப்படும் ரத்தத்தினால விடுதலை ஆகட்டியா. இயேசுவின் ரத்தத்தால் விடுதலை ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை ஆகட்டும். கர்த்தாவே இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமை முழுமையாக மாறட்டும் தகப்பனே. அந்த பிள்ளைகளை மாற்றுமாண்டவரை அந்த பிள்ளைகள் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டாண்டவரை தேசத்தை உயர்ந்திருக்கட்டியா. இனிமேல் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த பிள்ளைகள் தொட்டாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறையா. பிசாசு அந்த பிள்ளைகளை வஞ்சிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இது பிசாசு போடுற திட்டம் ஜனங்களுடைய எதிர்காலத்தை சூனியமாக்கி அந்த பிள்ளைகளுடைய மேன்மைக்கு போடாது. அப்படி அந்த பிள்ளைகளை தகப்பனை முட்டைக்கு போட்டு அந்த பிள்ளைகளுக்கு அழிச்சிருதான்ப்பா. ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேங்க. அந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். அவங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பம் அவங்களுக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரை கிருபை செய்யுங்க தகப்பனை. ஸ்தோத்திரப்பா. எந்தெந்த காரியத்துடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டு நடக்கிறாங்களோ எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்தையும் கத்த முறிச்சு போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் ஜெபிக்கிறேன். சாசி விடியில் கிடக்கிற பிள்ளைகளை ரத்தத்தால் விடுதலை பண்ணுங்கப்பா. விடுதலை பண்ணுங்கப்பா. சாசி விடியில் சிக்கி கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க கல்வார் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க. கருத்து செய்ய போகிற கிருபைக்காக நன்றி இசப்பா. உடைய கரம் அந்த பிள்ளைகள் மேலே அமரட்டுமாண்டவரேன். அமரட்டும் ஐயா. உடைய கரத்தை அவங்க மேலே வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போகிற ஸ்தோத்திரம் உடைய ராமாயம் இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே.